Hi, welcome to my channel and I am Pooja. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக சிம்பிளாக black color சுண்டல் வச்சு எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவு black color சுண்டல் எடுத்துட்டு அது 2 to 3 times வந்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவுன சுண்டல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி ஹோல் நைட்டு அப்படியே சோக் பண்ணி வச்சுருங்க. நான் வீடியோக்காக நாளே நான் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வீடியோ எடுக்க ஈஸியாக இருக்கணும். ஸோ சோக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பெருசாக உப்பி இந்த மாதிரி வரும். இந்த சுண்டலில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். டைரெக்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ 1 by 1 இன்க்ரீடியன்ஸை போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ரஃபாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் இப்போ நான் போட்டிருக்கேன். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பெங்களூர் தக்காளி, அது மீடியம் சைஸ் 2 எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கார்லிக், ஒரு 4லேருந்து 5 பூண்டு கார்லிக் வந்து பொடிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். பின்ன 1 inch அளவுக்கு ஜிஞ்சர், அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சோம்பு. இந்த ஜாரை மூடி இப்போ ஒன்று போல் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே நான் குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கர் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுறேன். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போடுறேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஸ்டார் அனீஸ் 1 ஆட் பண்ணிக்கிறேன். பின்ன 1 inch அளவு பட்டை சேர்த்து இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சில நேரம் கிராம்பு நம்ம மேலே தெரிச்சு வந்துடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்ட்டை இதில் மெல்ல ஆட் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இந்த மசாலாவை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 5 minutes இப்படியே ஓப்பனில் வச்சு குக் பண்ணணும். 5 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். பின்ன ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுங்கள். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன். ஸோ இந்த ட்ரை மசாலாலாம் ஆட் பண்ணும்போது அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண ட்ரை மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி குக் ஆகட்டும். பின்ன இந்த மசாலாவில் ஊற வச்ச சுண்டலையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பின்ன நான் இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு சால்ட்டு செக் பண்ணுங்கள். பத்தாட்டேன்னு நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கசூரி மெத்தி வந்து ஆட் பண்ண போகிறேன். இது ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரையை நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க. அதைத்தான் நான் அப்படியே கொஞ்சம் லேசாக க்ரஷ் பண்ணி இதில் மேலே போட்டு விட்ருக்குறேன். ஸோ இதை போட்டால் இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு நார்த் இண்டியன் டச்லாம் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது இது இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்குது இல்லையா, கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பின் இந்த குக்கரை நல்லா லிட்டை வச்சு கரெக்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில் அடுப்பை வந்து மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ சுண்டல் நல்லா சூப்பராக வெந்துடும். எனக்கு இப்போ 6 விசில் வந்துருச்சு. ஒரு 15 minutes நான் ஸ்டாண்டிங் டைம் விட்டுட்டு இப்போ மெல்ல நான் ப்ரெஷர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்லோவாக குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ black color சின்ன மசாலா வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அழகாக மேலாப்பில் மிதந்து வந்துருச்சுக்கு நல்லா குக்காக இருக்கும். நான் உங்களுக்காக ஒரு சுண்டல் எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ சுண்டல் வந்து ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த black color சின்ன மசாலா ரெடி. இப்போ நம்ம அழகாக ஒரு சர்விங் பவுலில் இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன மசாலாவோட சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கும் கூட நம்ம ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.